அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் இருக்கிற ஏர்லி லோவா அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் 20 வயது நேர்ந்த டஸ்டின் அப்படின்ற ஒரு பையன் 2001 வாக்கில் தன்னுடைய அம்மாவான மோனா அப்படின்ற ஒரு பெண்மணி கூட ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த டஸ்டினை பற்றி சொல்லணும்னா யாருக்கிட்டையுமே அதிகமாக பேச மாட்டான். யாருக்கிட்டையாவது பேசணுன்னாலும் கூட அவனுக்கு கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பையனுக்கு அந்த சமயத்தில் எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் வீட்டில் தான் தன்னுடைய அம்மா கூட இருந்திருக்கான். அப்படி தான் இந்த பையன் சரியாக டிசம்பர் 13, 2001 வாக்கில் நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியில் போயிருந்திருக்கான். ஆனால் அதுதான் தன்னுடைய மகனை பார்க்க போகிற கடைசி தினம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அந்த அம்மாவுக்கு தெரியாமலே போகுது. அப்படி டஸ்டின் அப்படின்ற அந்த பையன் வீட்டை விட்டு கிளம்பி போன சில மணி நேரம் கழித்து அந்த அம்மாவான மோனாவுக்கு போலீஸ் அதிகாரிகள் கிட்டே இருந்து ஒரு கால் வருது. அந்த ஃபோன் காலில் போலீஸ் அதிகாரிகள் என்ன தெரிவிச்சிருந்திருக்காங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 911க்கு ட்ரேசி அப்படின்ற ஒரு பெண்மணி கால் பண்ணாங்க. அவங்க தன்னுடைய 3 பிள்ளைகள் கூட அந்த வீட்டில் இருந்ததாகவும், அந்த சமயத்தில் அவங்களுடைய கடைசி பிள்ளையான 1 வயது நேர்ந்த மாசன் அப்படின்ற அந்த பெண் குழந்தைய குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு அழைச்சிட்டு போயிருந்ததாகவும், மகன்கள் 2 பேரும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டு இருந்ததாகவும், யாரோ திடீர்னு வர மாதிரியான சத்தங்கள் எனக்கு கேட்டுச்சு. அப்போ என்னுடைய கணவரான மைக்கேல் பிசினஸ் விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு போல அப்படின்னு ஆவலா வெளியில வந்தேன். அந்த சமயத்தில் 2 மர்ம மனிதர்கள் உடனடியாக என்கிட்ட வந்து ஒரு கருப்பு கலர் துணியால என்னை கழுத்தை நெரிக்க பார்த்தாங்க. நான் ஒரு வழியா அவர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு மாடியில் இருக்கிற என்னுடைய பெட்ரூமுக்கு போயிட்டேன். அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அந்த சமயத்தில் என் கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து தற்காப்புக்காக என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனை சுட ஆரம்பித்தேன். அப்போ ஒரு புல்லட் மட்டும் ஒருத்தனுடைய தோள்பட்டையில் பட்டுருச்சு. அதன் பிறகு அந்த கன் ஜாமானதுனால என் கிட்ட இருக்கிற இன்னொரு கன்னை எடுத்து உடனடியாக அந்த நபரை சுட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 9 முறை நான் சுட்டேன். நான் அந்த 2 பேரில் ஒருத்தனை சுட ஆரம்பிச்சதுமே இன்னொருத்தன் தலைதறிக்க அந்த வீட்டில் இருந்து ஓடி போயிட்டான். உடனடியாக போலீஸ் அதிகாரிகளை அனுப்பி வைங்க அப்படின்னு ட்ரேசி 911க்கு கால் பண்ணதாகவும், அதனால லோக்கல் போலீஸ் அதிகாரிகள் வந்து அந்த இடத்த பார்த்த போது தான் அது மோனாவுடைய மகனான டஸ்டின் அப்படின்ற 20 வயது நேர்ந்த பையன் அப்படின்னும், இந்த பையனை ஏற்கனவே ட்ரேசிக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னதுனால தான் நாங்கள் இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் அதிகாரிகள் அந்த டஸ்டினுடைய அம்மா கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு இந்த 20 வயது நேர்ந்த டஸ்டின் எதனால ட்ரேசியோடைய வீட்டுக்கு போனோம், இந்த டஸ்டின் கூட வந்த இன்னொரு நபர் யாரா இருக்கும்? 2001 அமெரிக்கா முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர். வெல்கம் டு பாபுசங்கர் ஸ்டோரி. ட்ரேசியோடைய வீட்டில் குண்டு காயத்தோட இறந்து கிடக்கிற டஸ்டினுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர வச்சு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதிச்சிருந்திருக்காங்க. அடுத்த கட்டமாக ட்ரேசி கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளவும் செய்கிறாங்க. அதே சமயம் ட்ரேசி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு போன இன்னொருத்தனை நான் எங்கே பார்த்தாலுமே அடையாளம் காட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கோரியிருந்திருக்காங்க. இந்த டஸ்டின் அப்படின்றவன் என்னுடைய பக்கத்து வீட்டு பையன்தான். இவனுக்கு நான் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இவன் ஏன் என்னை கொலை பண்ண வந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு வேதனையோட தெரிவிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து சம்பவம் நடக்கும்போது அந்த வீட்டில் இருந்த ட்ரேசியோடைய 11 வயது மகனான பெர்ட் அப்படின்றவன் போலீஸ்கிட்ட ட்ரேசி என்ன சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த விசாரணைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ட்ரேசியோடைய கழுத்து நெரிக்கப்பட்டதுனால அவங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமங்கள் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால் போலீஸ் அதிகாரிகள் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரேசி அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. மேற்கொண்டு மீடியாவில் இந்த விஷயம் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டதுனால தன்னுடைய 3 குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாய் எந்த அளவுக்கு போராடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் மீடியாக்களும் அவங்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இறந்து போன டஸ்டினுக்கும் இது சரியான தண்டனை தான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் அந்த சமயத்தில் உலா வந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையுமே கேட்ட டஸ்டினை பெற்றெடுத்த தாயான மோனா அப்படின்றவங்க எதையுமே நம்ப தயாராகவே இல்லை. தன்னுடைய மகன் கண்டிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டான், அவனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது, அவன் தேவையில்லாமல் ஒரு பலியாடாக ஆகிட்டானோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருப்பதாகவும், மேற்கொண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு சில தடயங்கள்லாம் கிடைச்சிருந்திருக்கு, அதை எதையுமே வெளியிடாமலே இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்திருக்காங்க.
டஸ்டினுடைய அம்மா சொன்ன மாதிரியே ஒரு சீக்ரெட்டான எவிடன்ஸை அந்த வீட்டில் இருந்து மீட்டு எடுத்திருக்காங்க. அதாவது ட்ரேசியோடைய வீட்டுக்கு வெளியில் இந்த டஸ்டினுடைய கார் நிப்பாட்டப்பட்டிருந்திருக்கு. அந்த காரை போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததுல ஒரு பிங்க் கலர் நோட் புக்கை மீட்டு எடுத்திருக்காங்க. அதை திறந்து படிக்கும்போது தான் அதுக்குள்ள இந்த ட்ரேசியோடைய முன்னாள் கணவரான ராபர்ட் அப்படின்ற ஒருத்தர் இந்த ட்ரேசியையும் ட்ரேசியோடைய 3 குழந்தைகளும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில எழுத்து வரிகள் அந்த நோட் புக்கில் கையால் எழுதப்பட்டிருந்திருக்கு. இந்த கையெழுத்து டஸ்டினுடைய கையெழுத்தா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக டஸ்டினுடைய சில நோட் புக்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அது அப்படியே பர்ஃபெக்டாக டஸ்டினுடைய கையெழுத்து கூட மேட்ச் ஆகியிருந்திருக்கு. ஆனால் போலீஸ் அதிகாரிகளுக்கு டஸ்டின் ஏன் இந்த நோட் புக்கில் இப்படி எழுதி வைக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்ததுனால இந்த விஷயத்தை யாருக்கிட்டுமே சொல்லவே இல்லை. ஏன் டஸ்டின் இதில் இப்படி எழுதுனா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியற வரைக்குமே யாருக்கிட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் தான் போலீஸ் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. மறுபக்கம் ட்ரேசியை மக்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ட்ரேசிக்கும் இந்த டஸ்டினுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு, இந்த ட்ரேசி யாரு அப்படின்ற எல்லா பேக்ரவுண்டுமே செக் பண்ணி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணதன் மூலியமா அவங்களுக்கு என்னென்ன தடயங்கள்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். சரியா மே மாதம் 1966 அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோவில் தான் இந்த ட்ரேசி பிறந்திருக்காங்க. இந்த ட்ரேசிக்கு சின்ன வயதுல இருந்து மருத்துவத்துறை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய பள்ளி படிப்புலாம் முடிந்ததுக்கு பிறகு ரேடியோகிராஃபி வரைக்கும் படிச்சிருந்திருக்காங்க. அப்படி படிக்கிற சமயத்தில் தான் அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டிலேயே டாக்டர் படிப்புக்கு படித்து கொண்டிருந்த ராபர்ட் பிட்மேனுடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாற ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்தில் திருமணத்திலையும் போய் முடிஞ்சிருந்திருக்கு. இந்த திருமணம் முடிந்ததுக்கு பிறகு இந்த தம்பதியினர் டென்வர் அப்படின்ற பகுதிக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே தான் ராபர்ட்டோடைய அப்பா அம்மா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டு பக்கத்திலேயே தான் இந்த தம்பதியினரும் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி இருந்திருக்காங்க. ராபர்ட் அவர்கள் தனக்கு எந்த மாதிரி மனைவி அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாரோ அந்த மாதிரி ஒரு மனைவியாக தான் இந்த ட்ரேசி அமைஞ்சிருந்திருக்காங்க. நாட்கள் நகர நகர இவங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் பெர்ட் அப்படின்ற ஒரு ஆண் குழந்தையும் பெற்று எடுத்திருக்காங்க. அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ட்ரேசி அப்படின்றவங்க ராபர்ட்டோடைய வீட்டுக்கு பக்கத்தில் தங்கியிருந்த ராபர்ட்டோடைய அப்பா அம்மாவோடைய கிரெடிட் கார்டை திருடி எக்கச்சக்கமான பணத்தெல்லாம் இவங்க திருடி இருந்திருக்காங்க. ராபர்ட் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான நேரத்தை ஹாஸ்பிட்டலில் தான் செலவிட்டு இருந்திருக்காரு. இதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பெண்ணுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிச்சிருந்திருக்கு. இது ஒரு கட்டத்தில் ராபர்ட்டுக்கு தெரிய வந்ததுமே ட்ரேசியை பயங்கரமாக கண்டிக்கவும் செய்கிறாரு. இதனால் 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான சண்டைகள்லாம் வெடிச்சிருந்திருக்கு. இந்த சண்டை ஒரு முறை நடக்கிற சமயத்தில் தான் ட்ரேசி தாங்கிட்ட இருக்கிற துப்பாக்கியை எடுத்து ராபர்ட்டோடைய முகத்தில் காட்டி உன்னை சுட்டுடுவான் அப்படின்னு மிரட்டி இருந்திருக்காங்க. பயந்து போன ராபர்ட் உடனடியாக வீட்டை விட்டு வெளியில் ஓடி வந்திருக்காரு. அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு உடனடியாக வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் ட்ரேசி தன்னைத்தானே சுடுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ட்ரேசி ராபர்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்திருக்காங்க. இவ சைக்காலஜிக்கலாக ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கிட்ட கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நினைச்ச ராபர்ட்டுக்கு பெரிய ஏமாற்றம் தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ராபர்ட்டுக்கு வீட்டில் ஒரு ஆண் குழந்தை வேற இருக்கு. இவளை நம்பி எப்படி தனியாக விட்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு எழுந்ததுனால ஒரு தனியாக ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை நியமித்து அவங்கள கண்காணிக்கவும் சொல்லியிருந்திருக்காரு. மறுபக்கம் ராபர்ட் அந்த சமயத்தில் தான் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்ததுனால தன்னுடைய அதிகப்படியான நேரத்தை ஹாஸ்பிட்டல்லே செலவிடவும் செய்கிறாரு. மறுபக்கம் இந்த ராபர்ட் நியமித்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, இந்த ட்ரேசிக்கு நிறைய ஆண்கள் கூட ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்ததுமே இதை பற்றி அவங்களுடைய கணவரான ராபர்ட் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் ராபர்ட் அதை ஆரம்பத்தில் பெருசாக எடுத்துக்காமலே விட்டுருந்திருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழித்து ராபர்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ட்ரேசி கிட்டே இருந்து ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலில் ட்ரேசி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்ககிட்ட உடனடியாக பேசணும், நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனால் ஆஃபீஸில் இருந்து அவசரமாக இந்த ராபர்ட் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் இவரால் நியமிக்கப்பட்ட அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அப்போ இந்த ராபர்ட்டுக்கு கால் பண்ணி உங்களுடைய மனைவி உங்களை கொல்ல திட்டம் தீட்டி இருந்திருக்காங்க, அதனால நீங்க அவங்க கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டா நீங்க கண்டிப்பா போயிடாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாரு. இதை கேட்டதுமே அதிர்ந்து போன ராபர்ட் உடனடியாக தன்னுடைய லாயரை கான்டாக்ட் பண்ணி டிவோர்ஸ் கேஸுக்கு அப்ளை பண்ணி இருந்திருக்காரு. இது ஒரு பக்கம் நடக்க அதே வருடத்தில் 1996 இந்த ட்ரேசி ராபர்ட்
மேல சில பொய்யான வழக்குகள்லாம் போட்டிருந்திருக்காங்க. அப்படி அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, தன்னுடைய கணவர் என்னையும் என்னுடைய குழந்தையும் உடல் ரீதியாக துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்ட நீதிமன்றம் இறுதியா இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்த தம்பதியினருடைய மகனுடைய கஸ்டடி ட்ரேசி கிட்ட தான் போகணும் அப்படின்னும், ட்ரேசிக்கு மாதந்தோறும் $1000 பணத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. $1000 அப்படிங்கிறது நம்மூர் இன்றைய நாள் மதிப்புப்படி கிட்டத்தட்ட 80,000 ரூபாய். இந்த ட்ரேசி இந்த விஷயத்தை பக்காவாக பிளான் பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை தன்னுடைய மகனுடைய கஸ்டடி இந்த ராபர்ட் கிட்ட போயிட்டுனா, ராபர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு பணமும் நம்மளால வாங்க முடியாது. இதனால நம்ம ஃபினான்சியலாக கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ராபர்ட் மேல பொய்யான வழக்குகள்லாம் இவங்க போட்டிருந்திருக்காங்க. அதே சமயம் ராபர்ட்டோடைய இன்சூரன்ஸ் பாலிசியில கூட இவங்க ராபர்ட்டை ஏமாத்தி கையெழுத்துலாம் வாங்கி அதுக்குண்டான பணத்தையும் அபகரிச்சிருந்திருக்காங்க. ஆனால் ராபர்ட் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இதை பற்றி எதுலையுமே சம்மந்தப்படாமல் அவர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. மறுபக்கம் ட்ரேசி இந்த ராபர்ட்டோட நிறுத்தாமல் அடுத்த கட்டமாக பல் மருத்துவரான டாக்டர் ஜோசப் அப்படின்றவனை மீட் பண்ணி அவர் மேலேயும் பாலியல் வன்புணர்வு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் வைத்து $15,000 கிட்ட அவர்கிட்ட இருந்து அபகரிச்சிருந்திருக்காங்க. இதன் பிறகுதான் அந்த சமயத்தில் இன்டர்நெட் புதிதாக வர ஆரம்பிக்குது. அப்போ அடையாளம் தெரியாத நபர்கள் கிட்ட கூட பேசுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படிதான் இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனான மைக்கேல் அப்படின்ற ஒருத்தர் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மைக்கேலுக்கும் ட்ரேசியை பிடிச்சு போனதுனால 2 பேரும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த மைக்கேல் ஆஸ்திரேலியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் திருமணம் பண்ணி கொள்றாங்க. இந்த திருமணத்தின் மூலியமா நோவா அப்படின்ற ஒரு மகன் பிறந்திருக்கான். 3ஆவதா மாசன் அப்படின்ற ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெரிந்து கொண்ட ராபர்ட் தன்னுடைய மகன் இனிமே தாங்கிட்டே வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. இந்த ட்ரேசிக்கு திருமணம் ஆயிட்டு அந்த திருமணத்தின் மூலமா 2 குழந்தைகள்லாம் பிறந்திருக்காங்க. இதனால தன்னுடைய மகனான பெர்ட்டை தாங்கிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கையெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஆனா மறுபக்கம் ட்ரேசி தனக்கு மாதந்தோறும் கிடைக்கிற $1000 பணம் கிடைக்காமலே போயிடும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகனுடைய கஸ்டடியை விட்டு கொடுக்கறதா இல்ல. இந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்த சமயத்துல தான் ட்ரேசியை கொலை பண்ணுவதற்காக 2 மர்ம மனிதர்கள் அவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ட்ரேசி தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக டஸ்டின் அப்படின்ற அந்த 20 வயது நேர்ந்த பையனை சுட்டிருந்திருக்காங்க. ட்ரேசி போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவலை கொடுத்திருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இந்த டஸ்டினை ராபர்ட் தான் கொலை பண்ண அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரியான சந்தேகப்படுறதா சில ஸ்டேட்மெண்ட்லாம் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தெரிவிக்கிறாங்க. கொலை செய்யப்பட்ட டஸ்டின் அப்படின்ற அந்த 20 வயது நேர்ந்த பையன் ட்ரேசியும் ராபர்ட்டும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்த சமயத்துல அவங்களுடைய வீட்டு பக்கத்துல தான் இந்த பையனுடைய வீடும் இருந்திருக்கு. மேற்கொண்டு ராபர்ட் கிட்ட தான் டஸ்டினுடைய அம்மாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த டஸ்டினுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது, கூச்ச சுபாவம் உள்ளவன் அப்படிங்கறதுனால அவன் மேல எக்ஸ்ட்ராவே இவர் கேர் பண்ணி இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால கூட ராபர்ட் சொன்னதுக்கு டஸ்டின் ஓகே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகமும் சில சமயங்கள்ல போலீஸ் அதிகாரிகளுக்கு எழுந்திருந்திருக்கு. இதனால அந்த விஷயம் உண்மையா இல்லையா, அதுக்கான தடயங்கள்லாம் என்னென்ன கிடைச்சது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். பட் என்னதான் குற்றச்சாட்டு இந்த பெண்மணி சுமத்தி இருந்தாலும் கூட ராபர்ட்டை கூப்பிட்டு போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது அவர் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்திருந்திருக்காரு. அது எல்லாமே சரியாக தான் இருந்திருக்கு. அதே சமயம் டஸ்டின் ட்ரேசியை கொலை பண்ண போயிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த ராபர்ட்டால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இறந்து போன அந்த டஸ்டினை இவருக்கு ஏற்கனவே ரொம்ப நாட்களாகவே தெரியும். அவன் ரொம்பவே கூச்ச சுபாவம் உடையவன், யாருக்கிட்டையுமே எந்த வம்புக்குமே போக மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான பையன் எப்படி ட்ரேசியை கொலை பண்ண போயிருப்பான் அப்படின்ற ஒரு சந்தேகம் அவருடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பற்றியும் போலீஸ் அதிகாரிகள் கிட்ட அவர் தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆனால் ராபர்ட்டுக்கு எதிராகவும் எந்த ஒரு ஆதாரமும் சரிவர இல்லாததுனால ராபர்ட்டையும் சரியான முறையில் விசாரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எழுந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த பிங்க் கலர் நோட்டு கிடைச்சதை பற்றி எந்த ஒரு தடயத்தையுமே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் ட்ரேசி போலீஸ் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி வேற ஏதாவது தடயம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. 2002 அந்த ஊரில் ரொம்பவே பாப்புலரான மாண்டல் வில்லியம் ஷோவுக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தில் அன்றைய நாள் என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. அதனால் ட்ரேசி அங்கே இருந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டி இருந்திருக்காங்க.
தொடர்ந்து இந்த வழக்கில் எந்த ஒரு தடயமுமே கிடைக்கல. டஸ்டின் இறந்து போய் 3 வருடங்கள் கழித்து சரியா 2004 ட்ரேசியோடைய இரண்டாவது கணவரான மைக்கேல் அப்படின்றவர் ட்ரேசியை டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்காரு. இதனால ஆத்திரப்பட்ட ட்ரேசி தன்னுடைய இரண்டாவது கணவரான மைக்கேல் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவரும் என்னுடைய முதல் கணவரான ராபர்ட்டும் சேர்ந்து தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணதாகவும் அதை அவர் தூக்க கலகத்தில் என்கிட்ட ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை கோர்ட்ல இந்த பெண்மணி மைக்கேலுக்கு எதிராக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா இந்த ட்ரேசி தன்னுடைய இரண்டாவது கணவரையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைகளுக்கு உண்டான கஸ்டடியும் இவங்க எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. மாதந்தோறும் இந்த மைக்கேல் கிட்டையும், அதாவது இவங்களுடைய இரண்டாவது கணவர் கிட்டையும் $2500 அமெரிக்கன் அளவுக்கான நஷ்டஈடு பணத்தை வாங்கி கொள்ளவும் செய்கிறாங்க. அதன் பிறகு வேற ஒரு ஊருக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகி போயிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் சரியா 2010 அதாவது டஸ்டின் இறந்து போய் 9 வருடங்கள் கழித்து இந்த டஸ்டினுடைய வழக்கில் நிறைய லூப் ஹோல்லாம் இருக்கு. இதனால இந்த வழக்கை மறுபடியும் விசாரணை பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவை அந்த மாகாணத்துடைய நீதிமன்றம் தெரிவிச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்படுது. டஸ்டினுடைய வழக்கில் என்னென்ன தடயங்கள்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டஸ்டினுடைய தலையில இருக்கிற காயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்ட இருந்து ஒரு ஆள் தெளிவாக சுட்ட மாதிரியான தடயங்கள் மாதிரி தான் தெரிஞ்சிருந்திருக்கு. அதே சமயம் குற்ற சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு கூட ட்ரேசி தன்னுடைய வீட்டு கதவுகள் எல்லாமே பூட்டி தான் இருந்தது அப்படின்னு தெரிவிச்சிருந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல் கண்ணாடி, டோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் செக் பண்ணி பார்த்ததுல எதுவுமே உடைக்கப்படலை அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த மர்ம நபர்கள் உள்ள நுழைந்த மாதிரியான எந்த ஒரு தடயமுமே ட்ரேசியோடைய வீட்டில் இருந்து கிடைக்கவே இல்லை. இது கூடவே அந்த இரண்டாவது நபர் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போன மாதிரியான எந்த ஒரு ஃபுட் பிரிண்டோ எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டோ அந்த இடத்துல இருந்து கிடைக்கவே இல்லை. அதே சமயம் 2 பேர் ட்ரேசியை கொலை பண்ண வந்ததாவே வச்சுக்கிட்டாலும் கூட அந்த 2 பேருமே எந்த ஒரு வெப்பன்ஸும் எடுத்துட்டு வந்த மாதிரியான தடயங்களும் தெரியல. அந்த வீட்டில் ட்ரேசியோடைய கழுத்து நெரிக்கப்பட்டதா சொன்னப்பட்ட இடத்துக்கிட்ட பெண்கள் காலில் அணியக்கூடிய பேண்டிகோஸ் அப்படின்ற ஒரு துணி மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கு. மற்றபடி அந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவே இல்லை. இந்த வழக்கை விசாரணை பண்ற இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த ட்ரேசியோடைய 2 கணவர்கள் மற்றும் ட்ரேசிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்லாம் எடுத்து அவங்களெல்லாம் தனித்தனியாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரேசியையும் சீக்ரெட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படி ட்ரேசியோடைய 2 கணவர்கள் கிட்ட விசாரிச்சதுல அவர்கள் 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, ட்ரேசி நிறைய பண மோசடி அவங்க கிட்ட நடத்தி இருப்பதாகவும், நாங்க ட்ரேசியை அடிச்சதே கிடையாது, ஆனா அடிச்ச மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் அவ வச்சிருக்கா அப்படின்னு புதிதா இந்த வழக்கை விசாரணை பண்ற இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த ட்ரேசியுடைய முதல் கணவரான ராபர்ட் அப்படின்றவர் இந்த ட்ரேசியை பிரிந்ததுக்கு பிறகு வேற ஒரு வீட்டுக்கு போயிருந்திருக்காரு. இதனால டஸ்டினுடைய பழக்கமும் அவருக்கு மெல்ல மெல்லமா குறைஞ்சிருந்திருக்கு. இந்த தடயங்கள்ல ராபர்ட்டுக்கு ஆதரவா இருந்ததுனால ராபர்ட் குற்றவாளி இல்ல அப்படிங்கறத போலீஸ் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் ட்ரேசியோடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று நடந்திருக்கு. அந்த பார்ட்டிக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டர் சீக்ரெட்டா போயிருந்திருக்காரு. அங்க மேரி ஹோப்கின்ஸ் அப்படின்ற ட்ரேசியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வழக்கை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் பிங்க் கலர் நோட் புக்கில் அப்படி என்னதான் சார் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு இந்த பெண்மணி அவங்களாவே தெரிவிச்சிருந்திருக்காங்க. ஆனால் உண்மையாகவே அந்த இன்வெஸ்டிகேட்டர் அன்றைய நாள் அந்த மேரி ஹோப்கின்ஸ் அப்படின்ற பெண்மணி கிட்ட போட்டு தான் வாங்கியிருந்திருக்காரு. இந்த கேஸில் எந்த ஒரு தலையுமே கிடைக்கல, எங்களுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பி இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் அதான் பிங்க் கலர் நோட் புக்கு கிடைச்சதுல அதில் தான் ராபர்ட் தான் என்ன கொலை பண்ண சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு டஸ்டின் எழுதியிருந்தான்ல, அந்த தடயம் உங்களுக்கு போதாதா அப்படின்னு இந்த மேரி ஹோப்கின்ஸ் அப்படின்ற பெண்ணாவே உளறி இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிங்க் கலர் நோட் புக்கை ட்ரேசி கிட்ட கூட போலீஸ் அதிகாரிகள் நாங்கள் டஸ்டினுடைய காரில் இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சதுமே உடனடியாக அந்த இன்வெஸ்டிகேட்டர் மேரி கிட்ட, நாங்கள் இந்த பிங்க் கலர் நோட் புக்கை பற்றி யாருக்கிட்டுமே சொல்லலையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கியிருந்திருக்காரு. அப்போ அந்த மேரி அப்படின்ற பெண் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸுக்கு இந்த பிங்க் கலர் நோட் புக்கு கிடைச்சதா ட்ரேசி தான் எங்க கிட்ட சொன்னா அப்படின்ற ஒரு தடயத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த மேரி அந்த இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ட்ரேசி அப்படின்றவங்க அந்த பிங்க் கலர் நோட் புக்கை ஏற்கனவே தன்னுடைய முதல் மகனுக்கு தான் வாங்கினதாகவும் அந்த நோட் புக்கை அவங்களுடைய மகன் வேண்டான்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஒரு முறை தாங்கிட்ட ட்ரேசியை சொன்னா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே அதிர்ந்து போன அந்த இன்வெஸ்டிகேட்டர் உடனடியாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவலை கொடுத்திருந்திருக்காரு. அதன் பிறகு சரியா ஜூலை மாதம் 2011 வகையில், அதாவது அந்த டஸ்டின் அப்படின்ற 20 வயது இருந்த பையன் இறந்து 10 வருடம் கழித்து தான் இந்த பெண்ணையே முதல் முறையா போலீஸ் அதிகாரிகள் கைது பண்றாங்க. அன்றைய நாள் கைது செய்யப்பட்ட ட்ரேசி கிட்ட என்னென்னலாம் விசாரணை பண்ணப்பட்டுச்சு, ட்ரேசி அப்படி என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம்.
என்னதான் போலீஸ் அதிகாரிகள் ட்ரேசியை கைது பண்ணி விசாரணை பண்ணாலும் கூட தான் ஒரு இன்னசென்ட் அப்படின்னு தான் கடைசி வரைக்குமே சொல்லிக்கிட்டு வந்திருக்கா. இதனால போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்ச தடயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களா ஒரு தேரி ஒன்று சொல்லியிருந்திருக்காங்க. அந்த தேரி என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இந்த ட்ரேசி இறந்து போன டஸ்டின் கிட்ட நல்லாவே பேசுவாங்க. மேற்கொண்டு இந்த டஸ்டின் அப்படின்ற அந்த சின்ன பையன் யாருக்கிட்டையுமே அதிகப்படியான அளவுக்கு பேச மாட்டான், ஒரு ஷை டைப்பும் கூட. இதை காரணமாக வைத்து இந்த பெண் தன்னுடைய வீட்டுக்கு அந்த பையனை வர வச்சிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் தன்னுடைய அம்மா கிட்ட தான் வெளியில் போயிட்டு வரதா சொல்லிட்டு தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு இந்த டஸ்டின் இந்த ட்ரேசியோடைய வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ட்ரேசியோடைய இரண்டாவது கணவரான மைக்கேல் அப்படின்றவர் பிஸ்னஸ் விஷயமா வேற ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காரு. இந்த டஸ்டின் வீட்டுக்கு வந்ததுமே கார்லேயே கண்ணை காட்டி அவனை மிரட்டி தன்னுடைய மகனுக்காக வாங்கின அந்த பிங்க் கலர் நோட் புக்லேயே இவனையே கையால் எழுத வைக்கிறாங்க. அதாவது ராபர்ட் தான் தன்னை கொலை பண்ண அனுப்புனா, அதனால தான் நான் ட்ரேசியை கொலை பண்ண போறேன் அப்படின்ற வசனங்கள்லாம் அந்த நோட் புக்கில் டஸ்டினுடைய கைப்பட துப்பாக்கி முனையில அவனை எழுத வச்சிருந்திருக்கா. அதன் பிறகு டிவி பார்த்து கொண்டிருந்த தன்னுடைய மகன்களுக்கு தெரியாம இந்த டஸ்டினை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிருந்திருக்கணும். அந்த சமயத்தில் இந்த டஸ்டினை கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால் சுட்டுட்டு தற்காப்புக்காக தான் இவனை சுட்டான் அப்படின்ற மாதிரியான டிராமாலாம் நடத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தேரியை சொல்லியிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த ட்ரேசியோடைய மகன்கள் கிட்டையும் விசாரணை பண்ணபோது இந்த டஸ்டின் அந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்த மாதிரியான எந்த ஒரு தடயத்தையுமே அவர்கள் பார்க்கவே இல்லை. அவங்களுடைய அம்மா டஸ்டினை சுடுறதை மட்டும்தான் காது பட கேட்டிருந்திருக்காங்களே தவிர கண் பட அவங்க பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆக்டிங்கை இந்த பெண் தன்னுடைய மகன்கள் கிட்ட போட்டிருந்திருக்காங்க. இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ற இந்த தேரியை தான் கோர்ட்டில் போலீஸ் அதிகாரிகள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காங்க. நீதிமன்றத்திலையும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சரிவர கரெக்டாக இருந்ததுனால இந்த ட்ரேசி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேசிக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்குமே ட்ரேசியோடைய மகனான பெர்ட் அப்படின்றவன் தன்னுடைய அம்மா ஒரு இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்திருக்கான். ட்ரேசி ஜெயிலுக்கு போன சமயத்தில் அவங்களுடைய முதல் மகனுக்கு 20 வயதாக இருந்திருக்கு. ரெண்டாவது கணவருக்கு பிறந்த 2 குழந்தைகளுடைய கஸ்டடியும் மைக்கேல் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளை ஆஸ்திரேலியாவுக்கே அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. தற்போதைக்கு இந்த ட்ரேசி ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை இந்த ட்ரேசி பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா, அவங்களுடைய முதல் கணவரான ராபர்ட்டை பழி வாங்கணும், அதே சமயம் அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி அநியாயமா டஸ்டின் அப்படின்ற ஒரு பையனையும் காவு வாங்கி இருந்திருக்காங்க. பட் இவங்களுடைய இந்த போட்டி பொறாமையினால எந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டுமே இல்லாத 20 வயது இருந்த வாழ வேண்டிய பையனான டஸ்டின் அநியாயமா இவங்க வச்ச பொறியில இரையாகிட்டான்னு தான் சொல்லணும். என்னைய கேட்டா இந்த பெண்மணி இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கு பிறகு ட்ரேசி இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, அவங்க தான் டஸ்டினை கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.